வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழினி ஆடியோஸ் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு LA4440 ஐசி யூஸ் பண்ண ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் இது. எங்கன்னா இங்கே நம்ம பக்கத்துலேயே ஒரு நண்பர் டாடா ஏஸ் வச்சுருக்காரு, அவருக்காக ரெடி பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நான் அவருக்கு ஒரு 2.1 10 சப் ஊஃபரு 6 இன்ச்சில் ரெண்டு ஊஃபர் போட்டு ரெடி பண்ணி வண்டியில் மாட்டி விட்டுருந்தேன். அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை. அவர் ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது காய்கறி வாங்குறதுக்காக போன ஒரு மார்க்கெட்டில் வண்டி நிப்பாட்டி போயிருக்காரு. அங்கே இருந்தவங்க வண்டியில் லாக் பண்ணாமல் போனதுனால செட்டையும் சப் ஊஃபரையும் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் மார்க்கெட் போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா வண்டியில் செட்டு இல்லை, சப்பு ஊஃபர் 10 இன்ச்சு சப்பு ஊஃபரும் கிடையாது. ரெண்டையுமே எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அதனால் அவர் செட்டு இல்லாமல் இருந்தார். திருப்பி எனக்கு பார்க்கும்போது அது மாதிரி எனக்கு சப் ஊஃபர்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு லெஃப்ட் ரைட் கேட்குற மாதிரி. ஏன்னா லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரை மட்டும் கழட்ட முடியல அவங்களால, அதை மட்டும் விட்டுட்டாங்க. சப் ஊஃபரையும் செட்டையும் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போ அந்த 2 ஸ்பீக்கர் அப்படியே தான் இருக்குது வண்டியில். அது ஸ்க்ரூ போட்டிருக்கிறதுனால அதை கழட்ட முடியாது, அது கழட்டலை. இப்போ எனக்கு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுங்கன்னாரு. ஸோ அவருக்காக நம்ம LA4440 ஒரு கட் போர்டு போட்டு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு. முன்னாடி அக்ரிலிக் பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இன்சைடு பார்த்திங்கன்னா சாம்கானில் LA4440 ஐசி கட் போர்டு யூஸ் பண்ணது, 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்டபுள் போர்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸில் ஒரு SMT பேஸ்டபுள் போர்டு ஒன்று வரும். அப்படியே கண்ட்ரோலில் ஈஸியாக அடிச்சிடலாம். அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான ஆம்பிளிஃபையர் தான், ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் டாடா ஏஸ்க்கு. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நம்ம ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்லா பண்ணி கொடுக்கலாம். இதில் TDS 7297 போட்டு கூட பண்ணலாம். அது கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் கெயின் ஜாஸ்தியாக இருக்கும். லைட்டாக வால்யூம் வச்சாலும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கிளாரிட்டி, அது இதோட கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த டைப்பில் 2 டைப்பில் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். கிளாஸ் டி போர்டு வச்சு கூட பண்ணி கொடுக்கலாம் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். உங்களுக்கு என்ன மாதிரி ரிக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். தேவைப்படுற நண்பர்கள் கால் பண்ணுங்கள், பண்ணி நம்ம கொரியர் கூட அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே வேணாலும். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தூத்துக்குடிக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வீட்டுக்கு ரெடி பண்ணது போட்டிருந்தேன். அது இன்றைக்கி கொரியர் பண்ணுறோம், பஸ்ஸில் கொடுத்து வரலான்ட்ருக்கேன். அதை பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரேப்பெல்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பேப்பரை சுற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் போட்டு நம்ம பேக் பண்ணி, இது தூத்துக்குடி போகுது. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, இது காம்போவாக போகுது. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் பாக்ஸு, சப் ஊஃபர் பாக்ஸு, ஆடியோ போர்ட்ஸு எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கொடுக்கலாம். HD ஆடியோ ரெஸ்பாக்ஸு ஏதாவது ரிக்யர்மெண்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள், நம்ம கொரியர் பண்ணி விடலாம். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.